டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் முன்னதாகவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கழுகு பட நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவையும் போலீசார் தேடி வந்தனர். 5 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் தற்பொழுது அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டவுடன் ஸ்ரீகிருஷ்ணா தன்னுடைய தொலைபேசியை அணைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு சம்மன் வீட்டில் கொடுக்கப்பட்டது. மேலும் 5 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் தற்பொழுது அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெறுகிறது. விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் கொக்கைன் பயன்படுத்தியதாக நேற்று முன்தினம் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதே போல அவருடன் சேர்ந்து மற்றொரு பிரபல நடிகரான கழுகு படத்துடைய ஃபேமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா அன்றே தலைமறைவாகிவிட்டார். என்று என்னைக்கு ஸ்ரீகாந்தை கைது பண்ணாங்களோ அதுக்கு மறுநாள் தலைமறைவாகிவிட்டார். அதன் பிறகு தொடர்ச்சியாக போலீசார் அவரை தேடி வந்த நிலையில தற்போது சென்னையில வைத்து போலீசார் ஸ்ரீகிருஷ்ணாவை பிடிச்சிருக்கிறாங்க. அவர் கேரளால படப்பிடிப்புல தளத்துல இருந்து அதன் பிறகு சென்னைக்கு வந்தபோது சென்னையில வைத்து போலீசார் அவரை பிடித்து தற்போது ஸ்ரீகிருஷ்ணாவிடம் ரகசிய இடத்துல வைத்து தனிப்படை போலீசார் ANU டீம் போலீசார் அதாவது இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அது மட்டும் இல்லாம தனிப்படை காவலர்களுமே இந்த ஸ்ரீகிருஷ்ணாவை ரகசிய இடத்துல வைத்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று மதியம்தான் அவர் ஸ்ரீகிருஷ்ணா பிடிபட்டார் போலீஸுடைய வலையில. தொடர்ச்சியாக மதியத்திலிருந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்ரீகிருஷ்ணாவிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. எத்தனை முறை நீங்க கொக்கைனை பயன்படுத்தினீர்கள், யாரிடம் இந்த கொக்கைனை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டு வருகிறது. இந்த கொக்கையினுடைய பழக்கம் எப்போதிலிருந்து வந்தது, அது மட்டும் இல்லாம நீங்கள் கொக்கைன் மட்டும் இல்லாம இந்த சிந்தட்டிக் ட்ரக் மட்டும் இல்லாம இந்த டைடால் அது மட்டும் அது போல MDM இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த போதைக்கு பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் காரணமாக தான் தற்போது விசாரணையை நாங்கள் நடத்த இருக்கிறோம். நாங்கள் அதுக்காக தான் உங்களை கைது பண்ணியிருக்கோம், மன்னிக்கவும் உங்களை பிடிச்சிருக்கிறோம். இப்ப தற்போது பிடித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ரகசிய இடத்துல எந்த காவல் நிலையத்திலும் வைக்காம தனிப்படை போலீசார் சென்னையில வைத்து ரகசிய இடத்துல வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த பிரதீப் என்கின்ற பிராடா கொடுத்த தகவலின் அடிப்படையில பல பார்ட்டிகள்ல ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவும் கலந்துப்பாங்க. ஸ்ரீகிருஷ்ணா இந்த பிரசாத்திடம் தான் இந்த கொக்கைனும் மற்றும் இந்த MDM டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்துவார் போதைக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்தும் இந்த பிரசாத்திடம் தான் நடிகர்களான ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா இருவருமே இந்த டேப்லெட்ஸ் மட்டும் இல்லாம கொக்கைன்களை வாங்கி பயன்படுத்துவார்கள். இதுல முக்கியமா ஸ்ரீகாந்த் கொக்கைன் மட்டும் தான் வாங்கி பயன்படுத்துவார். ஸ்ரீகிருஷ்ணா டேப்லெட்ஸ் மற்றும் கொக்கைன் இந்த இரண்டுமே வாங்கி பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தற்போது ஏற்கனவே ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஸ்ரீகிருஷ்ணாவும் தற்போது சென்னையில வைத்து போலீசார் பிடித்திருக்கிறார்கள். பிடித்து தற்போது அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ரகசிய இடத்துல வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தனிப்படை காவலர்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இந்த ஸ்ரீகிருஷ்ணாவை தனியான ஒரு இடத்துல வைத்து தொடர்ச்சியாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தனிப்படை காவலர்கள் அவர்களுடைய விசாரணை முடிவுற்று அதன் பிறகு சீனியர் போலீஸ் ஆபீசர்ஸ் அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணாவும் அவர் பயன்படுத்தது உறுதியானால், அதாவது ஏற்கனவே ஸ்ரீகாந்த் அவருடைய வீட்டில இருந்து அழைத்து வரப்பட்டு அதுக்கப்புறம் ரத்த மாதிரி கொடுக்கப்பட்டது. அதே போல ஸ்ரீகிருஷ்ணாவுக்கும் ரத்த மாதிரி, அதாவது இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கப்படும். எடுத்து அதுக்கப்புறம் இவர் அதே மாதிரி பயன்படுத்தினார் என்று தெரிய வந்தால், இவர் ட்ரக்ஸ் எடுக்கக்கூடியவர் என்று தெரிய வந்தால் அவருக்கும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அவரும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. சீனியர் ஆபீசர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பதற்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அதாவது அவங்களுடைய உத்தரவின் பேர்ல அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அது என்ன பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னா உடனடியாக அவர் மீதும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வரை விசாரணை நடைபெற்று வருகிறது. ரகசிய இடத்துல வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தனிப்படை காவலர்கள் ANU இந்த டீம் இந்த இரண்டு தனிப்படை காவலர்கள் மற்றும் இந்த டீம் இந்த இரண்டு பேருமே கூட்டாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் பிறகுதான் சீனியர் ஆபீசர்ஸ் அவரிடம் நேரிட விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அதன் பிறகு இவருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கப்படும். அதன் பிறகு காவல் நிலையம் அழைத்து அங்கும் விசாரணை நடத்தப்படும். உறுதியானால் பிளட் டெஸ்ட்ல பாசிட்டிவ் என்று தெரிய வந்தால்
இவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.